இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஃபோனை கம்பேர் தான் பண்ண போறோம். அது என்ன ஃபோன் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து Redmi 13C 5G, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா VIVO T2X 5G. இந்த ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணி அது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ல சொல்லி ஃபைனலா நான் என்ன ஃபோன் வாங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்க இந்த ரெண்டு ஃபோன் ஏதாவது ஃபோன் வாங்கலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபோன் டிஸ்பிளே பார்க்கலாம். VIVO T2X 5G டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.58 inch Full HD Plus IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 60 Hz கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 615 nits கொடுத்துருக்காங்க. இதே Redmi 13C 5G வந்து பார்த்தீங்கன்னா 6.74 inch HD Plus IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 90 Hz கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 nits கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோன்லையும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு டிஸ்பிளே எது பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்னதான் VIVO T2X 5G ரெஃப்ரெஷ் ரேட் கம்மியாக கொடுத்துருந்தாலும் டிஸ்பிளே ரெசல்யூஷன் அதிகம். ஸோ டிஸ்பிளே ரெசல்யூஷனா ரெஃப்ரெஷ் ரேட் தான் யாரை கேட்டாலும் கண்டிப்பாக டிஸ்பிளே ரெசல்யூஷன் தான் சூஸ் பண்ணுவாங்க. அதனால VIVO T2X 5G டிஸ்பிளே தான் பெட்டராக இருக்கும். ஸோ டிஸ்பிளே வினர் வந்து பார்த்தீங்கன்னா VIVO T2X 5G தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் VIVO T2X 5G வந்து பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 6020 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இதே Redmi 13C 5G வந்து பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 6100 Plus ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸில் எதோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா MediaTek Dimensity 6100 Plus ப்ராசஸர் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கேமிங் டே டு டே ஆக்டிவிட்டி எல்லாத்துக்குமே Redmi 13C 5G தான் பெட்டராக இருக்கும். அதனால ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா Redmi 13C 5G தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா VIVO T2X 5G வந்து பார்த்தீங்கன்னா டியூல் கேமரா செட்டப்பில் கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, அப்புறம் 2 மெகாபிக்சல் மேக்ரோ. ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இதே Redmi 13C 5G வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் டியூல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, அப்புறம் டெப்த் சென்சார்னு சும்மா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபோன் இதோட கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக VIVO T2X 5G கேமரா தான் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால கேமரா வந்து பார்த்தீங்கன்னா VIVO T2X 5G தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி VIVO T2X 5G வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 18 வாட் இருக்கு. இதே Redmi 13C 5G வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் 5000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா அதே 18 வாட் தான் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஃபோன்லையும் பேட்டரி பேக்கப், சார்ஜிங் ஸ்பீட் எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த ரெண்டு ஃபோனுக்கு ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர். இந்த ரெண்டு ஃபோனும் பார்த்தீங்கன்னா Android 13 தான் ரன் ஆகுது. விவோல வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் டச் வாய்ஸ் ரன் ஆகுது. இது ரெட்மில வந்து பார்த்தீங்கன்னா MIUல ரன் ஆகுது. நெக்ஸ்ட் VIVO T2X 5G ப்ரோஸ். விவோல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பீக் பிரைட்னஸும் அதிகமாக இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்னொரு பிரைட்டான டிஸ்பிளே கிடைக்குது. கேமரா பார்த்தீங்கன்னா ரெட்மி கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கு. நெக்ஸ்ட் VIVO T2X 5G கான்ஸ். விவோல வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் ஒரு 60 Hz கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ராசரோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா Redmi 13C 5G கம்மியாக தான் இருக்கு. அப்புறம் இந்த ரெண்டு ஃபோன்லையும் 18 வாட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன்லையும் 33 வாட் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். விவோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கு. Redmi 13C 5G ப்ரோஸ். ரெட்மில வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hz கொடுத்துருக்காங்க. அப்புறம் Redmi 13C 5G தான் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் Redmi 13C 5G கான்ஸ். இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் HD Plus தான். இந்த ஃபோனோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமாக இருக்கும். அப்புறம் பீக் பிரைட்னஸும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. கேமரா கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா விவோ கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அப்புறம் இந்த ரெண்டு ஃபோனுக்கு 33 வாட் சார்ஜர் கொடுத்துருக்கலாம். இவங்க ஒரு 18 வாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக நான் என்ன ஃபோன் வாங்கன்னு கேட்டிங்கன்னா நான் இந்த ரெண்டு ஃபோனுமே வாங்க மாட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா Poco M6 Pro 5G இல்லை Redmi 12 5G தான் வாங்குவேன். பெட்டரான டிஸ்பிளே, அப்புறம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. ஸோ நீங்கள் என்ன ஃபோன் வாங்குவீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க.